அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் 6, 5, 4 ஆகிய இடத்திற்குரிய பலன்கள் கிடைக்க போகிறது. மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக அமர போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள் அவற்றிற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்களிலும் சரி, தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பணமழையில் நனையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மிக அதிகப்படியாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான். எனவேதான் சனி பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, அதிசார சனி பெயர்ச்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான். அவர் 27/6/2023 அன்று கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார். மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று அமருகிறாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார். பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பாருங்க. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரிப்பாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார். அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி என 3 ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதால் 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 7.5 சனியாகவோ ஜென்ம சனியாகவோ 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க. இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் வலிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க. எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு. அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகளில் பிரிவு, விரிசல், எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் தற்போது 3
3 இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில். எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு விதமான தடைகள், தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இனி சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனி வரக்கூடிய இந்த 6 மாதங்கள் மட்டுமல்ல, 2.5 ஆண்டுகள் மிக சிறந்த வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகநிலைகளில் இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் இடத்தை நோக்கி பயணிப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் சமரச பிரச்சனையில் முடியும். பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உடல் நலத்தில் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு உடல்நல குறைபாடுகள் சரியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறுங்க. இதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் திட்டமிட்டால் நிச்சயம் மிக விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி மகிழ்ச்சி அடைவதற்கான யோகமும் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த 2.5 ஆண்டுகள் மிக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடித்தளம் விடக்கூடிய வகையில் நீங்கள் சிறு முயற்சி செய்தாலே நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. உத்தியோக ரீதியாக நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. எனவே முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் அடுத்த 2.5 ஆண்டு காலம் முழுவதும் இருக்கிறது. இந்த 6 மாதங்களில் சரிவர பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் உத்தியோக ரீதியாக கிடைக்க போகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என அனைத்தும் கிடைத்து மிக சிறந்த மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் தற்போதைக்கு இறங்கலாம். ஆனால் திட்டமிடுதலும் அனுபவமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாங்க. அது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும். நீங்கள் எந்த விதமான பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. வெளி வட்டாரத்தில் எப்படி தொழில் வியாபாரம் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனின் கையில் இருந்தாலும் சனி பகவான் இந்த 2 துறைகளுக்குமே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளித்தர போகிறாருங்க. ஏனென்றால் அமோகமான முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் பெறக்கூடிய வாய்ப்பு கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியருடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். பின்னடைவு எதுவும் இல்லை. மாணவ மாணவியர் விரும்பியபடியே கல்வி பயில்வதற்கான யோகம் இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட உழைப்பிற்கேற்ற ஊதியமும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கும்பராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமருவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல பல்வேறு தடைகள் அனைத்தும் தாமதமாக்கம் இருந்த விஷயங்கள் அனைத்துமே மிக சிறப்பாகவும் நீங்கள் நினைத்ததை விட சாதகமாகவும் அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். மேலும் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அவை கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.